அகோரிகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவங்க கொலை பண்ணாங்கன்னா கேஸ் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அவங்கள யாராவது தொந்தரவு பண்ணாங்கன்னா அவங்க கொன்றலாம். அகோரிகள் என்றாலே என்னன்னா ரொம்ப கொடூரமான முறையில் நீங்க நினைத்து கூட எல்லாருக்கும் இந்த மனித கறி சாப்பிட்றது இந்த மாதிரியான நார்மல் விஷயங்கள் தான் தெரியும். இதோட இன்னும் கொடூரமான மனித கறி சாப்பிட்றதே நார்மலான விஷயம் ஆயிடுச்சு. இல்லை, அது ரொம்ப நார்மல் தான். இறைவனை அடைவதற்கு இன்னொரு மாபெரும் வழி இருக்கு. நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமா இருக்கும் அது. இப்போ நார்மலா குண்டலினி ஆற்றல ஏத்துறதுக்கு மூச்சு பயிற்சியில் ஏற்றுவோம், ஜீவகாருண்யத்தில் ஏற்றுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிறந்த குழந்தை இறந்த அந்த இடத்துல போய், ஏன்னா அந்த இடத்துல தனஞ்சயு வாயும் மண்டையோட்ட பிசுக்கிட்டு வெளியில வரும். அந்த நேரத்தில் உட்கார்ந்தோம்னா நம்ம குண்டலினி எழுன்னு சொல்லி பிறந்த குழந்தையோட அந்த மாதிரியான இடத்துல உண்மையான அகோரியோட நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா பக்கத்தில் போக முடியாது. ஒரு 20 மீட்டர் நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கனாவே அவங்களோட அனல் அப்படி அடிக்கும். அந்த லெவல் இருப்பாங்க. அவங்க விந்து கட்டுப்பாடு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களுக்கு பிரம்மச்சரியத்தில் உச்சகட்டத்தில் இருப்பாங்க. நீங்கள் இமயமலையில் உட்காந்து தவம் பண்ணுங்க அப்படின்னா ஒரு வாரம் 2 வாரம்னாலும் ஒட்டு துணி இல்லாமல் அப்படியே உட்காந்து தவம் பண்ண முடியும். சனாதன தர்மத்தில் அது ஒரு அற்புதமான ஒரு மேட்ரு. கீழே போகாம விந்துவை எவன் ஒருத்தன் கட்டுப்பாடோட மேலே ஏற்றி கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திடுறானோ 12 இயர்ஸ் ஆகும் இதுக்கு. அதனால் அது சாதாரண மேட்டரே கிடையாது. ஒன்ஸ் இங்கே வந்தாச்சுன்னா பாடியோட கோர் டெம்பரேச்சர் மாறிடும். நெருப்பில் போட்டிங்கனாலும் எந்திரிச்சு வந்துடும். தண்ணியில் மூழ்கினாலும் கரைஞ்சு போய் மறுபடியும் எந்த இடத்துல வேணாலும் காட்சி கொடுப்பான். உன் மனைவி கூட ஒரு நாள் இருக்கணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு கூட்டி கொடுன்னு கேட்ட சிவனடியாருக்கு தன்னுடைய மனைவியை கூட்டி கொடுத்த ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒரு அரசனா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் மெய் சிலிர்த்து போனாரு. காமநிலையோட உச்சத்துல தான் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது நான் ரொம்ப கிளியரா பேசுகிறேன். காமநிலையிலும் இறைவனை அடையலாம். ஆக மொத்தம் என்னன்னா எதையுமே பிரிச்சு பார்க்காதீங்கன்றேன். ஏங்க நான் என்ன கேட்குறேன், செடிகள்னு தனியா ஒரு பேர் வைக்கிறீங்க, மரம்னு ஒரு பேர் வைக்கிறீங்க, விலங்குன்னு ஒரு பேர் வைக்கிறீங்க, மனிதன்னு ஒரு பேர் வைக்கிறீங்க. இது எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்கா? ஒரு உணவு சங்கிலியில் எல்லாமே ஆட் ஆகி தான் இருக்குது. எக்கோசிஸ்டத்தில் எதை எடுத்துட்டிங்கனாலும் பாதிப்பு, பெரிய பாதிப்பு என்பது வருகிறது. நம்ம அறிவு நிலைக்கு தெரியல, ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பல்பு நானும் கனெக்ட் ஆகிருக்கு, அந்த கேமராவும் நானும் கனெக்ட் ஆகிருக்கும். எல்லாருமே சொல்கிறேன், எல்லாருமே கனெக்ட் ஆகிருக்கும். இப்படி இருக்கும்போது எப்படி நம்ம இயற்கையை விட்டு நம்ம தள்ளி நிற்கிறோம்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? நம்ம எப்படி பிரித்து பார்க்க முடியும்? நல்லது எது, கெட்டது எது? நான் புண்ணியம் நான் பாவம்ங்கிறார் ஆதிசங்கரர். பாவ புண்ணியமே பேசாதீங்க, பாவமும் இல்லை புண்ணியம் இல்லைங்கிறார். அந்த நிலையை கடக்கும்போது அது வரைக்கும் பாவ புண்ணியம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார்? இரவும் இல்லை பகலும் இல்லை, நீயும் இல்லை நானும் இல்லை, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, எதுவும் இல்லைங்கிறாரு. அப்படின்னா என்ன? நிர்மலம் நிர்குணம்ங்கிறாரு. இங்கே ஒன்றும் இல்லை ஆனால் இருக்கிற மாதிரி தெரியுது. இதில் எதை நீங்கள் பிரித்து பார்ப்பீங்க? எதையுமே நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. எல்லாம் ஒன்று தான். டியூவாலிட்டி எப்போ போய் சிங்குலாரிட்டி வந்துடுதோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தத்துவங்கள் தானாக புரிஞ்சு. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது நாலேஜ். இதை நான் உணர்ந்து சொல்கிறேன். இது நாலேஜாக போகாமல் எப்போ நீங்கள் ஓப்பன் மைண்டடாக ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டியில் இருக்கீங்களோ, இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா தவறாக எடுத்துக்காதீங்க, எப்போ வடிகட்டின முட்டாளாக மாறிடுறீங்களோ அப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிடும். வெரி ஃப்ராங்க்லி சேயிங், உங்கள் அறிவு வேலை செய்கிற வரைக்கும் அதை உங்களால் பார்க்க முடியாது, உணர முடியாது. எப்போ சரணாகதி நிலையில் நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு டஸ்ட்டு கூட கிடையாது அப்படின்ற மனநிலையில் எப்போ உங்கள் மைண்ட் செட்டு போகுதோ அப்போ தான் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி கம்மியாகி சரணாகதி நிலை எப்போ வருது மனிதர்கள்? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வரும். எப்போ உங்கள் முயற்சிகள் எல்லாம் கைவிடுறீங்களோ அப்போ தான் அது வரும். அது வரைக்கும் வராது. அந்த அறிவு வெளிப்பட முயற்சி பண்ணுச்சுனாவே மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல மாட்டிக்கிட்டீங்க இந்த சென்ஸ், நான் அறிவில் அடுத்தடுத்த கட்டம் போவீங்க. உண்மையான மெய்யறிவை உங்களால் பெற முடியாது. இப்போது நீங்கள் காஷிக்கெலாம் அதிகமாக போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறதுனால நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போனீங்க. காஷியில் இருந்தது, நிறைய அகோரிகளை மீட் பண்ணது, அதெல்லாம். இப்போ தமிழ்நாட்டில் பயங்கர ஒரு வாரமாக பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. என்னன்னா, நான் தான் அகோரி, என்னால் பேய்களோட பேச முடியும், உங்களுடைய இறப்பை பார்த்த உடனே கணிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. நிறைய சாமியார்கள் திடீர்னு கொதித்து எழுந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? தமிழ்நாடு என்ன மாதிரியான போக்கு போய்கிட்டு இருக்கு இங்கே? இறைவன் அவருக்கு பரிபூர்ண அருளாசிகளை வழங்கட்டும். அடுத்த கேள்விக்கு போகலாமா? ஏன் நம்ம அதை ஸ்கிப் பண்ணுறோம்? அந்த நம்ம யாரை பற்றி பேசி என்ன பண்ண போகிறோம்? இல்லை, நீங்கள் பார்த்த அகோரிகள்லாம் எப்படி இருந்தாங்க காஷியில்? நல்ல அகோரிகள், நல்ல நிலையில் இருந்த அகோரிகள், ஆற்றல் மிக்க அகோரிகள், அருமையான அகோரிகள். வேற என்ன டவுட் இருக்கு? அகோரிகள்னா யார் பொதுவாக? ஓகே, நான் அந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணிடுறேன். அகோரிகள்னா யாருன்னு நான் இந்த கேள்விக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடுறேன். ஓகே. இறைவனை அடைவதற்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சாதுன்ற பாதை மட்டும்தான். அமைதி நிலையில் இறைவனை அடைவது மட்டும்தான் ஒரு வழி இருக்குது. இறைவனை அடைவதற்கு இன்னொரு மாபெரும் வழி இருக்குது. நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமாக இருக்கும் அது. அப்படின்னா எப்படி அப்படின்னா, இப்போ நார்மலாக குண்டலினி ஆற்றலில் ஏற்றுறதுக்கு மூச்சு பயிற்சியில் ஏற்றுவோம், ஜீவகாருண்யத்தில் ஏற்றுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிறந்த குழந்தை இறந்த அந்த இடத்துல போய் உட்காந்து மெடிடேட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல தனஞ்சயு வாயும் மண்டையோட்ட பிசுக்கிட்டு வெளியில் வரும். அந்த நேரத்தில் உட்காந்தோம்னா நம்ம குண்டலினி எழுன்னு சொல்லி பிறந்த குழந்தையோட அந்த மாதிரியான இடத்துல உட்காந்து யாகம் தவம் பண்ணுவாங்க, தியானம்லாம் பண்ணுவாங்க. இன்னும் அகோரிகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவங்க கொலை பண்ணாங்கன்னா கேஸ் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு?
ஏன் அப்படின்னா ஆதிசங்கரர் அந்த டைமில் இருந்தவர் மாபெரும் ஞானத்தின் உச்சகட்டம், சாதாரண ஒரு மனிதரே கிடையாது. இந்த துறவரத்தை சீரமைத்து இது இந்தியா ஃபுல்லாக கொண்டு வந்தவர் ஆதிசங்கரர் தான். ஸோ ஆதிசங்கரர் வந்து இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணாங்க. ஸோ நிறைய ஆன்மீகத்தில் நிறைய வகைகள் இருக்குது. சிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வால் வச்சுருப்பாங்க. தீட்சை வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த வால் கையிலே இருக்கும். அவங்கள யாராவது தொந்தரவு பண்ணாங்கன்னா அவங்க கொண்டுடலாம், அவங்க மேலே கேஸ் கிடையாது. அந்த மாதிரி சிங்கப்பூரில் அதே மாதிரி பண்ணணும்னு நினச்சாங்க. அங்கேருந்து லீ குவான் யூ ஐயா நீங்கள் வால்லாம் வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லி வாங்கிட்டாரு. பட் இந்த இந்தியாவில் இன்னும் அந்த மாதிரியான நடைமுறைகள் இருக்குது. அகோரிகள் என்றாலே என்னென்னா ரொம்ப கொடூரமான முறையில் இன்னும் நான் ரொம்ப வெளிப்படையாக ஒரு சில விஷயத்த சொல்ல முடியாது. நீங்கள் நினைத்து கூட எல்லாருக்கும் இந்த மனித கறி சாப்பிட்றது இந்த மாதிரியான நார்மல் விஷயங்கள் தான் தெரியும். இதோட இன்னும் கொடூரமான மனித கறி சாப்பிட்றதே நார்மலான விஷயம் ஆயிடுச்சு. இல்லை, அது ரொம்ப நார்மல் தான் அவங்களுக்கு. நமக்கு அது அபூர்வம் தான், அவங்களுக்கு அது ரொம்ப நார்மலான விஷயம். அதை கடந்த நிலையில் அவங்க சடங்குகள், சம்பிரதாயங்கள், வழிபாடு முறைகள் ரொம்ப கொடூரமாக இருக்கும். சாப்பிட்றதுல ஒரு மேட்ரே கிடையாது. வேற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அவங்களை எதுக்கு ஆதிசங்கரர் நியமிச்சார் அப்படின்னா, அந்த சாதுக்களாக இருக்கிறவங்கள வந்து மற்றவங்க வழிப்பறி பண்ணுறவங்க, திருடுறவங்க, சமூகத்தில் வந்து டார்ச்சர் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக பாதுகாப்புக்காக ஏற்படுத்தின அந்த அகோரி கூட்டம் இன்னும் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக வந்து இருந்துட்டு வராங்க. இன்னும் நார்த் சைடில் நிறையா இருக்குது. நம்ம ஹரித்வார் கும்பமேளாலாம் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அத்தனை அகோரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா. இப்போ அகோரிகளில் டூப்ளிகேட் அகோரிகள் வந்து காசியிலே நம்மளால் வந்து பார்க்க முடியுது. வெறும் பணத்துக்காக மட்டும் அகோரின்ற பேரில் இருப்பாங்க. பட் உண்மையான அகோரியோட நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, பக்கத்தில் போக முடியாது. ஒரு 10லேருந்து ஒரு 20 மீட்டர் நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கனாவே அவங்களோட அனல் அப்படி அடிக்கும். அந்த லெவல் இருப்பாங்க. அவங்க விந்து கட்டுப்பாடு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்கு. பிரம்மச்சரியத்தில் உச்சகட்டத்தில் இருப்பாங்க. போய் நீங்கள் இமயமலையில் உட்காந்து தவம் பண்ணுங்க அப்படின்னா ஒரு வாரம் 2 வாரம்னாலும் ஒட்டு துணி இல்லாமல் அப்படியே உட்காந்து தவம் பண்ண முடியும். காரணம் என்னென்னா, ஒரு வீடியோ கூட பார்த்துருந்தோம். அது என்ன காரணம்னு சொல்கிறீங்க? அது பல பேருக்கு அது அர்த்தம் தெரியாது. அது நம்ம சனாதன தர்மத்தில் அது ஒரு அற்புதமான ஒரு மேட்ரு. நம்மளுடைய இப்போ ஹிந்துத்துவான்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி சைவம் வைணவம்னு இருந்த காலத்திலேயே நம்ம பதஞ்சலி இருந்த காலத்துலேருந்து மூச்சு பயிற்சிகள் இருக்குது. விந்துவை அதிகமாக கீழே விட்டுட்டிங்கன்னா உலகம் மேலே ஏறிடுச்சுன்னா ஞானம். கீழே போகாமல் விந்துவை எவன் ஒருத்தன் கட்டுப்பாடோட மேலே ஏற்றி கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திடுறானோ 12 இயர்ஸ் ஆகும் அதுக்கு. அதனால் அது சாதாரண மேட்ரே கிடையாது, பெரிய விஷயம் அது. ஒன்ஸ் இங்கே வந்தாச்சுன்னா பாடியோட கோர் டெம்பரேச்சர் மாறிடும். அவன் மனித நிலையில் இருக்க மாட்டான், மனித ரூபத்தில் இருப்பான், பட் மனித நிலையில் இருக்க மாட்டான். அவனை எதுவுமே பாதிக்காது. நெருப்பில் போட்டிங்கனாலும் எந்திரிச்சு வந்துடுவான். தண்ணியில் மூழ்கினாலும் கரைஞ்சு போய் மறுபடியும் எந்த இடத்துல வேணாலும் காட்சி கொடுப்பான். குண்டலினி பரிபூர்ணம் அவனுக்கு அடைந்து விட்டதுன்னு அர்த்தம். அந்த நிலையில் இருக்கிறவங்க தான் அந்த அளவுக்கு தியானம் யோகம்லாம் பண்ண முடியலாம். அந்த மாதிரியான அகோரிகளை நீங்கள் மீட் பண்ணிருக்கீங்க? நிறைய பேரை பார்த்துருக்கு. இமயமலை போனால் நீங்கள் கூட பார்க்கலாம். கேதார், பத்ரிநாத் சைடோ இல்லை ஜம்மு காஷ்மீர் சைடு போனீங்கன்னாவே நிறைய பேர் உங்களால். இல்லை, இப்போ நாங்கள் பார்க்குறதுக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. நாங்கள் பார்த்தா ஜஸ்ட் ஓகே, அவங்க பண்ணுறதுலாம் என்னாலே பண்ண முடியாதுங்க, வெளிப்படையாகவே சொல்கிறேன். ஏன்னா அவங்களுடைய ட்ராவல் கம்ப்ளீட்டாக வேறு. அது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்ம இல்லறத்தில் இருந்து கொண்டே எப்படி இறைவன் அடையலாம்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ துறவரத்தை பற்றி இப்போ நம்ம பேசவே இல்லை. இல்லற ஞானிகளை உருவாக்குவது தான் பரம்பொருள் யோகம் மற்றும் பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட வேலை. அந்த வகையில் பார்க்கும்போது அது நம்ம கம்ப்ளீட்டாக வேறு கான்ட்ராஸ்டில் இருக்குது. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்றோம். இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவங்களாம் நம்ம வந்து பார்க்கவே முடியாது, இங்கே நார்த்லலாம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் வளர்ந்துகிட்டே இருக்குது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதா? என்ன மாதிரி கல்ச்சர்? இப்போது ஒரே ஆன்மீகம் அதிகமாக தலையெடுக்கிற அந்த கல்ச்சர் வந்து நான் தான் சாமின்னு சொல்லிட்டு எல்லாரும் வளர்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? சரி, நீங்கள் என்ன ஆன்மீகம்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆன்மீகம்னா எனக்கு தெரிஞ்சதுன்னா என்ன, நான் கண்ணை மூடிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காருவேன். அதாவது என்னோட மனசை நான் பக்குவப்படுத்திக்கிறேன். ஆன்மீகத்தை மறுப்பதுன்னா அதுக்கு அர்த்தம் நீங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் சாமியார்னு வரட்டும், இல்லை நான் சாமியார் இல்லைன்னு வரட்டும், ஏதோ ஒரு கருமாரியம்மனோ மாரியம்மனோ ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டு வரட்டும், உண்மையான ஆன்மீகம்னா முதல்ல என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஆன்மாவை பற்றி உணர்வது படிப்பதுக்கு பேர் ஆன்மீகம். நான் ஏன்டா ஆன்மாவை பற்றி படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆன்மாவை பற்றி படிக்காம வேறு எதை பற்றி படிப்பீங்க? இந்த உடல் இயங்குறதுக்கு ஒரு ஃபியூவல் சோர்ஸ் வேணும். செத்ததுக்கு அப்புறம் அது போயிடுது. அப்போ எது இருந்துச்சு எது போச்சு? அதுக்கு பேர் ஆன்மான்னு வச்சுருக்கான், ஸ்பிரிட்டு சோல்னு வச்சுருக்கான். சரி, இருக்கும்போது ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தது இல்லை, இப்போ வெளியே போனதுக்கப்புறம் என்ன வேலை பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ வெளியே என்ன நடக்குது, உள்ளே என்ன நடக்குது? இதுக்கு பேர் தான் ஆன்மீகம். ஆன்மாவை பற்றி படிக்கும் கல்விக்கு பேர் திருச்சிற்றம்பல கல்வி. இன்னும் தூய தமிழில் சொல்லணும்னா மெய்யியல். மெய்யியல்னா இது மட்டும்தான் மெய், வேறு எதுவுமே மெய்யியல்னு அர்த்தம். ஸோ அந்த மெய்யியலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆன்மீகம் என்பது மிக மிக அவசியம். நம்ம நீ இப்போ பேசும்போது வந்து இல்லறம் கலந்த அந்த ஞானிகளை உருவாக்கணும், அதுக்கான ஒரு முயற்சியை தான் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க, பரம்பொருள் ஃபவுண்டேஷன். ஸோ உங்களுடைய எதிர்காலம் எப்படி? இல்லறம் சார்ந்து இருக்குமா, இல்லை இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், இறைவன் என்ன வழிகாட்டுகிறாரோ அந்த நேரத்தில் என்ன முடிவு பண்ணுறாரோ, ஓகே கல்யாணம் பண்ணணுமா பண்ணிப்பேன், இல்லை கல்யாணம் வேணாம் இப்படியே பயணம் பண்ணுன்றாரோ அப்படியே பயணம் பண்ணுவேன். இறைவன்கிட்ட அந்த பொறுப்பு விட்டாச்சு.
இல்லை எல்லாமே இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம என்ன, நம்மளோட பங்கு என்ன, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது. நின்று வேடிக்கை பார்க்கறதா நமக்கு என்ன வேலை? ஒரு வேலையும் இல்லையே. முழுதுமா சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேலை? மகாவிஷ்ணு அவர்கள் வந்து இறைவன் கிட்ட எனக்கு அதை கூடியது கூட கேட்டதில்லை எப்பவுமே. நான் அது கேட்டு ஒரு 6-7 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கறது இல்லை. அதுக்கப்புறம் கேட்கறது ஃபுல்லாவே சரணாகதி ஆயாச்சு. சரணாகதினா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ப்ரோ. அதுவே உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். சொல்லுங்க. உடல் சரணாகதி நிலை அடைவதற்கு பேர் சரணாகதி இல்லை, மனம் சரணாகதி அடைய வேண்டும். சிந்தனையை சிவன்பால் வைன்னு சொல்லுவாங்க. எந்த செயல் செய்தாலும் இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருவினையும் சேராது. எப்போது இருவினையும் சேராது? நல்வினை தீவினை என்ற இருவினை எப்போ சேராது? இறைவன் பெயரை சொல்லி சொல்லி இறைவனை சரணாகதி அடைந்து அடைந்து உன் மனம் ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது அதுக்கு பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை, நிர்மலம் நிர்குணம். ஸோ சரணாகதி என்பது இறைவன்கிட்ட மனதால் வந்து அடைஞ்சிட்டேன், உடலில் எனக்கு கொடுக்கப்பட்ட நித்திய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறேன். பல பேருக்கு இதுலேயே ஒரு குழப்பம் இருக்குது. சரணாகதினா வேலை வெட்டியே செய்யாமல் வீட்டில் சும்மா இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை. கொடுக்கப்பட்ட கடமைகளை அதீத வில்பவரோட, அதீத இறை சக்தியோட, முழு நம்பிக்கையோட, இறை அனுகிரகத்தோடு செஞ்சு முடிக்கிறதுக்கு பேர் தான் சரணாகதி. இந்த வாழ்க்கை வந்து இறைவன்கிட்ட சரணாகதி, மனதளவில் சரணாகதி அடைகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இந்த வாழ்க்கை வந்து ஒரு பகட்டான, நம்மளை சுற்றி 4 பேர் எப்போவுமே இருந்துக்கிட்டு நம்ம எங்கே போனாலும் வந்து ஒரு நம்ம ஆடம்பரமான கார்களில் பெரிய பெரிய அறைகளில் நம்ம தங்கிட்டு நம்ம எப்படியே இருந்துட்டு நம்ம இறைவனை அடைய முடியும்னு நினைக்கிறேன். 200%. நான் ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொல்லுங்கள் சார். ஓகே, நீங்கள் கேட்ட கேள்வி நல்லது, மக்களுடைய கேள்வியாக தான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஆடம்பரமாக பகட்டா, ஆடம்பரமாக இருக்கக்கூடிய, நீங்கள் டைரெக்டாக என்ன தான் மீன் பண்ணி கேட்குறீங்க, பட் பரவாயில்ல, உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இப்போ ஆடம்பரமாக பகட்டா இருக்கக்கூடிய அரசர்களில், ஆடம்பரமாக பகட்டா இருக்கக்கூடிய அதிகாரிகளில், ஆடம்பரமாக பகட்டா வாழ்ந்த மனிதரில் ஒருத்தன் கூட மோட்ச முக்திக்கு போயிருக்கவே மாட்டானா? போயிருப்பாங்க நிச்சயம். சரி, அவ்வளோதான். நீங்கள் கேட்ட கேள்வி பதில் கிடச்சிருச்சு. இது ஏன் உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னா, ஆன்மீகம்னா பணம் வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பணம் இல்லாமல் எந்த கோவில் இருக்குது? பணம் உண்டியல் இல்லாமல் எந்த கோவில் இருக்குது? ஆன்மீகவாதின்னு சொல்லித்தர வர்றதுனால உங்களுக்கு ஈஸியாக போச்சு. டைரெக்டாக 1 to 1 ஈஸியாக கேள்வி கேட்டுடலாம். ஒரு இந்து அறநிலையத்துறையவோ இல்லை அந்த கோவிலினுடைய நிர்வாகிகளோ நம்மளால் கேள்வி அவ்வளோ சீக்கிரம் போய் கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? பணம் இல்லாமல் என்ன செய்ய முடியும், என்ன பண்ண முடியும்? ஏன்னா காதற்ற ஊசியும் வராதுகான்னு கடைவெளிக்கேன்னு பட்டணத்தார் சொல்றாரு. சரி, எதுவுமே நம்ம கூட வரப்போறது இல்லை. அப்ப ஏன் நமக்கு இந்த பகட்டுன்றதே இங்கே விஷயமே இல்லை பிரதர். நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு பொசிஷனில் இருந்துட்டு சொன்னால் தான் கேட்பானுங்க. நீங்கள் முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. மனிதர்கள், இன்று இருக்கக்கூடிய மனிதர்கள், நான் உயர்ந்த கட்ட நிலையான மௌனத்தை அடைந்து விட்டேன், நான் இதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் பேசாமல் என்னால் இருக்க முடியுன்றது இங்கே மேட்டரே இல்லை. இப்போ தான் உணர்ந்தது போக தான் உணர்ந்ததை இந்த உலகத்துக்கு சொல்ல வரணும் அப்படின்னா யூ ஷுட் பி இந்த பொசிஷன். ஜெயிச்சிட்டேன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஜெயிச்சவன் சொன்னால் தான் கேட்பாங்க. உள் வளர்ச்சியில் ஜெயிக்கிறதுனா ஆழ்ந்த அமைதி தான். பட் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் வந்து என்னால் அதிகமாக இழுக்க முடியல. மக்களுக்கு அப்போ என்ன நம்ம காட்ட வேண்டியது இருக்குது? நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பிச்சைக்காரன் இல்லை, நான் வாழ்க்கையில் ஜெயிச்சவன் தான். இந்த வழியில் வாங்க, நீங்களும் வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அனுபவித்து கொண்டு முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருக்குறள் சொல்லித்தராத விஷயமே கிடையாது. அறம் சார்ந்த வாழ்க்கை அறத்துப்பால். 2வது, அறம் சார்ந்த வாழ்க்கையில் நீ ஈட்டக்கூடிய செல்வம் பொருட்பால். திருவள்ளுவர் பொருளை பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறார். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. அருளுலகத்தையும் பொருளுலகத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. பொருள் உலகத்தில் முதல்ல ஒருத்தன் முக்தி நிலைக்கு போகணுன்னா அனுபவிக்காமல் அவனால் அந்த இடத்துக்கு போக முடியாது. அப்படி இல்லாட்டினா தானாக உணரக்கூடிய அந்த சுய ஞானம் என்பது வேண்டியது. 2 குருவினுடைய அனுகிரகம் இல்லாமல் நடப்பாது. ஸோ அறம் சார்ந்த வாழ்க்கை, அறம் சார்ந்த வாழ்க்கையின் மூலமாக நீ சேர்க்கக்கூடிய பொருள், அறம் சார்ந்த வாழ்க்கையின் மூலமாக நீ சேர்க்கக்கூடிய பொருளை கடந்து நீ அனுபவிக்கக்கூடிய இன்பம், இன்பத்துப்பால். ஸோ அறம் சார்ந்து வாழ்ந்து அதில் பொருள் ஈட்டி உனக்கு வச்சுக்கிட்டு மற்றவனுக்கு நீ வந்து அதை தான தர்மம் செய்து அதுக்கப்புறம் இன்பத்தை, காமத்தை, அதையும் எழுதுறாரு. காமத்துப்பால் இருந்தது, இப்போதான் இன்பத்துப்பால் மாற்றிட்டாங்க. அதையும் கடந்ததுக்கு அப்புறம் தான் வீடு பேரு, அதுக்கப்புறம் தான் மோட்சம் முக்தி. இங்கே என்ன குழப்பம் ஆகி போச்சு அப்படின்னா, ரமணர் மாதிரியே வாழ்ந்துடணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே கரைஞ்சு போயிடணும், வள்ளலார் மாதிரியே அப்படியே கரைஞ்சு போயிடணும்னு நினைக்கிறாங்க. எத்தனை பேர் வள்ளலார்? தப்பு இல்லை அது. எல்லாராலும் அந்த நிலையை உடனே நிச்சயமாக அடைய முடியாது. அவரவர் செய்த கர்ம வினைகளை பொறுத்து அவரவர்களுக்கு பிறப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் அந்த நிலைக்கு போகணும். பட் இதே ஜென்மத்தில் போக முடியுமான்றது கேள்விதான். ஸோ அந்த முயற்சியில், தொடர்ந்த நன்முயற்சியில் வந்து ஈடுபட்டு வர வேண்டும் என்று வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி அந்த நிலையை அடைந்தே தீர வேண்டும் என்ற வேகத்தில் நம்ம போனோம்னாலே நிச்சயமாக அடைய முடியுமா என்பது சந்தேகம் தான். ஏன்னா எத்தனை பேர் இன்னைக்கு அதே தைரியத்தோடு டிராவல் பண்றாங்க, பாதியில் நிப்பாட்டிடுறாங்க, முறைகள் மாறிடுறாங்க, பயிற்சிகளை நிப்பாட்டிடுறாங்க, ஜீவகாருண்யத்தை கம்மி பண்ணிடுறாங்க, இறைவன் மேலே நம்பிக்கை போயிடுது. இறைவன் மேலே நம்பிக்கை போனோடனே ஃபாலோ பண்ணணுன்ற எண்ணம் வர மாட்டேங்குது. அப்போ எத்தனை பேர் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த எட்டாத கனி என்பது கிடைக்கிறது. எதுவுமே தவறு இல்லை பிரதர். நீங்கள் எந்த கேள்வி கேட்டீங்களோ அந்த கேள்வியை செஞ்சு பதிலாக காமிச்ச எக்ஸாம்பிள் இந்த உலகத்தில் ஒருத்தங்க இருக்காங்க. ஒரு சிவனடியார் கேட்டு தன் மனைவியை
உன் மனைவி கூட ஒரு நாள் இருக்கணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு கூட்டி கொடுன்னு கேட்ட ஒரு 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 சிவனடியாருக்கு தன்னுடைய மனைவியை கூட்டி கொடுத்த ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒரு அரசனா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் மெய் சிலிர்த்து போனாரு. யாருன்னு வந்து பார்த்தா சிவபெருமான் தான் குழந்தையா வரல, சிவபெருமான் தான் அந்த சிவனடியாரா வந்து சோதனை வச்சிருக்கிறார். நீ கடைசியில இதுலயும் ஜெயிச்சிட்டடான்னு சொல்லி அவர் பேர் வந்து இயற்பகை நாயனார். இப்போ நம்ம வரலாறு அப்போ என்ன சொல்லுது, இது என்ன சரின்னு சொல்லுதா தப்புன்னு சொல்லுதா, இதை நம்ம தவறாக எடுத்துக்கூட. அவர் என்ன இன்டென்சிட்டியில் இருந்தார், அவருடைய கர்ம வினைகள் எப்படி இருந்தது, அவர் அந்த அந்த செயலை செய்யும்போது அவர் மனசுல சுத்த ஞானம் இருந்ததா, இல்லை வஞ்சனை எண்ணம் இருந்ததா, இல்லை வேற ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்தால் இத்தனையும் கால்குலேட் பண்ணி தான் சிவபெருமான் அந்த முக்தியை வந்து ஒவ்வொருத்தருக்கு கொடுக்குறாரு. நிறைய கதைகள் இருக்கு இந்த மாதிரி கதைகள். இந்த சென்ஸ் நமது புராணங்கள் சொல்லக்கூடிய சாதித்து காண்பித்தவர்களே சொல்றேன். 63 நாயன்மார்கள் ஒரு நாயன்மார் இயற்பகை நாயனார்ன்றவர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா அந்த வழியில இறைவனை போய் அடைஞ்சிருப்பாங்க. இப்ப விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், பெரும்பான்மையான மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். பெரும்பான்மையான மக்களுக்கு இன்னைக்கு எது பெருசா தெரியுதுன்னா பணம், காசு, பேரு, புகழ், வசதி மட்டும் தான் பெருசா தெரியுது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, வள்ளலார் சொன்ன மாதிரி முதலில் சொல்லி திருத்துவேன், கேட்கலன்னா கெஞ்சி திருத்துவேன், அப்பயும் கேட்கலன்னா பிடித்த பொருள் ஏதாவது கொடுத்து திருத்துவேன், அப்படியும் கேட்கலன்னா அடித்து திருத்துவேன், அப்படியும் கேட்கலன்னா மீதி அடுத்த ஜென்மம் எடுத்து வந்தா திருத்துவேன், ஆனா திருத்துவேங்கிறார். நம்ம வள்ளலார் அளவுக்கு திருத்துறமோ இல்லையோ, முடிஞ்ச அளவுக்கு மனிதர்களுக்கு இது என்ன ஈஸி தானே. யோகத்துல பணம் காசு எல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. என்ன கேட்டிங்களோ அது கிடைக்கும். எப்படி கேட்கணுன்றதுக்கு டெக்னிக் இருக்குது. அதான் யோக பயிற்சி. முதல்ல அதை அனுபவிங்க, எல்லாம் கிடச்சிருச்சுல, இப்போ ட்ராவல் பண்ணுங்கள். நல்ல விஷயம் தானே. அதுக்கு முதல்ல அவங்க எதிர்பார்க்குறாங்கல்ல, சரி இது கிடைக்குமான்றதுக்கு என்ன அத்தாட்சி இருக்குது, ஓன்ட்ட இருக்கா முதல்ல. ஆமாம் இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்கேன், வா, கேட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் யூ, டேக் தீக்ஷா, ஜஸ்ட் டூ த ப்ராக்டிஸ். இல்லை எனக்கு தீட்சா எடுக்கிறதுக்கு பணமே கட்ட முடியலையா, ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணி, இல்லை உன்னை முகத்திலேயே பார்க்க விருப்பம் இல்லைன்ற, நீ என்ன பண்ணுற அப்படின்னு பதில் சொல்கிறாங்களா, ஓகே பரம்பொருள் ஃபவுண்டேஷன் விளக்கு தியானம் டைப் பண்ணுங்கள். 30 நிமிஷத்துக்கு ரொம்ப சூப்பராக விளக்கு தியானம் எப்படி பண்ணுறதுன்றது போட்டிருக்கேன். மிக மிக சக்தி வாய்ந்த பயிற்சி. அதை பண்ணிங்கனாவே மோட்ச முக்திக்கு போயிருங்க. வேறு என்ன பண்ணணும்? நான் இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தீங்க, அதாவது எக்ஸ்ப்ளனேஷன், விளக்கம் கொடுத்தா இவங்க வந்து பார்க்குறாங்க, வந்து நம்புறாங்க, ஓகே இது ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது, ஸோ அதை இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மகாவிஷ்ணு ஏன் எந்த ஒரு சித்து வேலைகளும் செய்கிறதில்ல? மகாவிஷ்ணுக்கு சித்து வேலைகள் தெரியாது. தெரியாது. இப்போ நீங்க சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அந்த மாதிரியான வேலைகள் பண்ணும்போது தானே ஈஸியா லைக் பண்றாங்க. சரி, நம்ம என்னென்னமோ நம்ம சொல்லி ஒரு எல்லாரையும் வந்து நம்ம தெரியாது ப்ரோ, நிச்சயமா தெரியாது. தெரிஞ்சா பண்ண மாட்டேன். அது தெரிஞ்சு என்ன பண்ண போறேன் தெரியல எனக்கு. தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, வேற என்ன மாதிரியான விஷயங்கள் ஏதாவது தீட்சைக்கு வர்றவங்ககிட்ட நீங்க என்ன சொல்றீங்க? சும்மா ஜாலியா பேசிட்டு இருக்கோம் ப்ரோ. ஜாலியா பேசிட்டு இருக்கவங்க எப்படி கண்ணீர் விட்டு அழுது உருண்டு பரலுவாங்க தெரியல. கொஞ்சம் ரொம்ப ஜாலியா உண்மையா பேசிடுறோம் போல, அதனால மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, மகாவிஷ்ணு அடுத்து என்னவா இருப்பார்? நீங்க ஏற்கனவே வந்து என்கிட்ட சொல்லியிருக்கீங்க இந்த நிமிஷத்தை பத்தி மட்டும்தான் பேசணும். அதே தான் இதுக்கும் பதில். வேற ஏதாவது பிளான், திட்டம் அது எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லைங்க. பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். அற்புதமாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது, இறையருள் பரிபூர்ணமாக இருக்கிறது. இல்லை இப்போ அடுத்த வாரம் மலேசியா பிளான், அதுக்கு அடுத்து சிங்கப்பூர் பிளான், இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்து பிளான் வச்சிருக்கேன் ப்ரோ. அது நம்மளோட ஒர்க்கு ப்ரோ. அது இறைவன் வந்து அதை கடமையை செய்ய சொல்றாரு, செய்கிறேன். அது எனக்கு எந்தெந்த டேட் என்னென்னு கேட்டால் தெரியாது. என்னோட செக்ரட்டரி ஃபோன் பண்ணிங்கன்னா இந்தந்த டேட் இது, அது ஒரு நாளைக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்க. அது வரைக்கும் எனக்கு கூப்பிடாதீங்கன்றுவேன். நான் மெடிடேட் பண்ணிகிட்டு இருப்பேன், சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பேன். சில நேரத்தில் ஜீவ சமாதி போயிடுவேன். நாளையை பற்றிய கேள்வி இல்லை. நம்ம டீம் நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அதை நம்ம அடுத்தடுத்த நாளுக்கு உண்டான அதுக்கு முன்னாடி நாள் தெரிந்து கொண்டு பயணம் செய்யும். சரி, நிறைய ஸ்டேட்டுக்கும் சரி நிறைய கண்ட்ரீஸ்க்கும் சரி ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வெளிநாடுகளில் நீங்கள் பார்க்கக்கூடிய மக்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு இதோட இருக்கு? நம்ம தமிழ்நாட்டு மக்களோட அவங்களுக்கு தேடல் ரொம்ப 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 ஜாஸ்தி இருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. மலேசியா, சிங்கப்பூர்லாம் ஃபயர். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நல்லவங்க தான், நான் யாரையும் கெட்டவங்கன்னு சொல்ல வரல. அந்த உத்வேகம், வைராகியம் வந்து மலேசியன் பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதை நான் மலேசியாலையும் சொல்லியிருக்கேன், சம் டைரக்ட் கிளாஸஸ்லையுமே சொல்லியிருக்கேன். சிங்கப்பூர் மக்களுக்குமே அந்த அந்த வேகம் என்பது ஜாஸ்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்த சொன்னால் அது கரெக்டாக செஞ்சு முடிக்கணுன்ற அந்த வைராகியம் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நம்ம இப்போ அவங்களும் தமிழர்கள் தான், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆன்மீக பூமின்றதுனால இந்த வழிபாடு முறைகள்லாம் நிறைய இருக்கிறதுனால ஞானத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. பட் ஒன்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க இதில் பயணம் பண்ணுறாங்க, நம்பிக்கையோட பயணம் பண்ணுறாங்க. நிறைய கேள்விகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அப்படியே அழகாக பேசுகிறீங்க. நான் ஒரு 30 வயசில் வந்து இவ்வளோ ஒரு தெளிவான பேச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப மெய்சில் இருக்க வைக்குது. நேரத்துக்கு நன்றி. குருவின் அருள் மிக்க நன்றி. நீங்களும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். குருவே சரணம். நன்றி.